ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் டே 3ல் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பென்சில் பேர் என்னன்னு சொல்லிட்டு காமனாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. இது பேர் கிளாஸ் மார்க்கிங் பென்சில். ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற கிளாஸ் மார்க்கிங் பென்சில். எம்ப்ராய்டரி த்ரெட் இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு திருப்பி அதே இடத்துலையே நம்ம குத்திடணும். குத்திட்டு திருப்பி எங்கேயும் லாக் போடாமல் ஒரு செயின் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இந்த செயின்லேயும் மறுபடியும் நீங்கள் நீடில் விட்டு வெளியே எடுத்து திருப்பி அதே இடத்துலையே குத்தணும். இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செயின் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு இடத்துல நீடில் விடுறோம், மறுபடியும் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் எங்கே குத்தணுமோ அதே இடத்துலையே நீடில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அகெயின் மறுபடியும் அதுலேயே நீட்டில் மேலே எடுத்து திருப்பி அதுக்குள்ளேயே நம்ம குத்துறோம். இதுக்கு வந்து லாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் அந்தந்த ரவுண்டுக்குள்ளேயே திருப்பி அகெயின் நம்ம போட்டுகிட்டே வரோம். இதுதான் வந்து செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளவுஸ் நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் தைக்க போகிறீங்க அப்படின்னா, ஏதாவது சிம்பிளான டிசைன் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் குட்டியாக ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.